பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாரையும் பார்க்குறது அதை விட ரொம்ப சந்தோஷம். அன்பு தம்பிக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப வருடமாக நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 15 வருடத்துக்கு அப்புறம் தம்பியை நான் பார்க்குறேன்னு. இந்த நாளிலும் தம்பியை காண செய்த, உங்களை காண செய்த கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். தேவாவியானவர் இன்ற நாளிலும் எங்களோடு பேசுவாராக, எங்களோடு இடைப்படுவாராக. என்ன வார்த்தையை ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை திட்டமும் தெளிவுமாக கர்த்தருக்கு வெளிப்படுத்தினபடியால் நான் ஆவியானவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். இந்த நாளைக்கு நாங்கள் பார்க்க போகிற 2 பேர் யாருன்னா நகோமி, ரூத். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி ஹல்லேலூயான்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வார்த்தையை கேட்கும்போது நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த தான் தேவ ஆவியானவர் உற்சாகமாக உங்களோட பேசுவார். நாங்கள் ஆண்டோடைய வார்த்தையை பேசும்போது நாங்கள் ஏதோ அப்படி ஒரு கல்லு மாதிரி உட்கார்ந்துருந்தோன்னு வைங்களேன், ஆவியானவர் பேச மாட்டார். ஏன்னா நாங்கள் வார்த்தையில் அவ்வளோ ஆவலாக இருக்கணும். வார்த்தையை பெற்றுக்கொள்ள ரொம்ப ஆசையாக வாஞ்சையாக கூட இருக்கும்போது தான் வேதம் சொல்கிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை ஆவலை இந்த நாளில் என் ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் என்று யாரெல்லாம் ஆவலோடு கூட வந்திருக்கிறீர்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம் ரூத் 1வது அதிகாரம் 1 - 4 வரை நாங்கள் பார்ப்போம். நான் சீக்கிரமாய் அந்த வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். ரூத் 1வது அதிகாரம் 1 தொடக்கம் 4வது வசனங்கள் வரை. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. ஹல்லேலூயா. என்ன ஆயிடுச்சுன்னா, பஞ்சம் உண்டானதினால் இவர்கள் தேசம் விட்டு தேசம் கடந்து போகிறார்கள். கடந்து போகிற தேசத்தில் என்ன நடந்தது என்றால் 2 மகன்களும் இறந்து போகிறார்கள். இறந்து போனது நிமித்தம் நகோமி தனித்தவளாய் இருக்கிறாள். இப்போ நகோமிக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா 2 மகன்மாரும் சேர்த்துட்டாங்க, கணவன் இறந்து போனாங்க. இந்த மருமகளை வைத்து நான் என்ன பண்ணுவதென்று நகோமிக்கு ஒரு பெரிய ஒரு கவலை. அடுத்த 7வது வசனம் பார்த்தீர்கள். ஆனால் தன் 2 மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டு யூதா தேசத்துக்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி என்ன பண்ணுகிறார்கள், நாங்கள் இருந்த தேசத்துக்கு போவோம், கர்த்தர் அந்த தேசத்தை சந்தித்தார் என்று கேள்விப்பட்டு திரும்ப அந்த தேசத்துக்கு நாங்கள் போவோம் என்று. நன்றாக கவனிங்கள், 7வது வசனம் சொல்லுகிறது, தான் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டு யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில். என்ன பண்றாங்க நகோமி, 2 மருமகளோடும் கூட நாங்கள் அந்த தேசத்துக்கு போவோம். கர்த்தர் எவ்வளவு நல்ல பாருங்களேன். இவங்க அந்த தேசத்துல பஞ்சம்னு நாடு கடந்து நாடு வந்துட்டாங்க. ஆனால் அந்த தேசத்திலே இருந்தாங்க இல்லையா ஒரு கூட்டம், இல்ல கர்த்தர் ஒரு நாள் எங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஒரு நாள் எங்களை உயர்த்துவார், நிச்சயமாக கர்த்தர் செய்வார் என்று அந்த நம்பி இருந்த கூட்டத்தை கர்த்தர் சந்தித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் கர்த்தரிடத்துல வரும்போது வந்த உடனே, அதாவது எல்லாமே நான் இப்போ அந்த மேகி நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டன்ட், ஆண்டவர்கிட்ட வந்த உடனே கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு தான் எல்லாரோட ஆசையும் கூட. ஆமென். இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை, நான் இப்போ தான் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து சபைக்குள்ளே வந்துட்டேன், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு யாராவது சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? இல்லை இல்லை, எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், நன்மை வேணும், கர்த்தர் எங்களை சந்திக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை. ஏன்னா எல்லாருமே பிரச்சனையோடு, துன்பத்தோடு, வேதனைகளோடு, கண்ணீரோடு தான் நாங்கள் இருக்கிறோம்.
அது இல்லாத ஒரு மனுஷனும் கிடையாது. ஆனா கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் எங்களுக்குள் இருக்கிறது. ஆனால் அந்த ஏக்கத்துக்கு நாங்கள் காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் சந்திப்பார் என்ற விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமா அந்த மனிதர்களை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்ல, கர்த்தர் என்னை சந்திப்பார், அவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லையானாலும் நான் அவரை விட்டு போக மாட்டேன் என்ற மன உறுதியோடு இருக்கும்போது கர்த்தர் எங்களை ஒரு நாள் சந்திப்பார். அந்த நாள் உங்களுக்கு எல்லாம் ஒரு மிக மகத்தான ஒரு நாளா இருக்கும். ஹல்லேலூயா. இப்ப இந்த 2 மருமகளோடும் கூட எகிப்து திரும்ப அந்த தேசத்துக்கு வரும்படியாய் நகோமி எழுந்து 2 மருமகளையும் அழைக்கிறார்கள். 8வது வசனம் சொல்கிறது, நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயவை செய்வாராக. ஹல்லேலூயா. இப்ப 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட நகோமி ஆயத்தமானாள். ஆனால் 8வது வசனத்துல வரும்போது சொல்ற நகோமி திடீர்னு என்ன பண்றாங்க? மனசு மாறிட்டாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க 2 பேரும் உங்க தாய் வீட்டுக்கே போயிடுங்க, நீங்க என் கூட வர வேணாம், ஏன்னா உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை, மரித்து போன என் பிள்ளைகள் திரும்ப வரமாட்டார்கள், அதனால நீங்க மாமி வீட்டுக்கே போங்க. ஏன் நகோமிக்கு 7ஆம் வசனத்துல மருமகளோடு போக ஆயத்தமான நகோமி 8ஆம் வசனம் வரும்போது திடீரென்று பிளானை மாத்திட்டாங்க? ஆமே, ஆமா தானே? நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோமா? இல்ல. அப்போ ஏன் இந்த மாற்றம் நகோமிக்குள்? ஏன் மருமகளை நகோமி திரும்பி போக சொல்லுகிறார்? அதற்கு காரணம் என்ன? எல்லாரும் ஒன்னா கிளம்பினாங்க, ஆனா திடீர்னு சடனா நகோமி சொல்றாங்க, நீங்க உங்க தாய் வீட்டுக்கு திரும்பி போங்க. அப்ப இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நகோமிக்கு பிரமாணம் ஞாபகம் வந்து விட்டது. யாரு? அந்த 2 மருமகளும் மோவாபிய ஸ்திரீகள். ஹல்லேலூயா. தெரியுமா? மோவாபிய ஸ்திரீகள். நாங்கள் உபாகமம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக உபாகமம் 23வது அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உபாகமம் 23வது அதிகாரம் 3வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சுதா? நகோமிக்கு திடீரென்று பிரமாணம் ஞாபகம் வந்து விட்டது. மோவாபியர் கர்த்தருடைய சபைக்கு பிரவேசிக்க லாகாது. அப்ப நான் எப்படி இந்த மோவாபிய மருமகள் 2 பேரையும் நான் இந்த தேசத்துக்கு அழைத்து போவது என்று நகோமிக்கு குழப்பம் வந்து விட்டது. அதனால நகோமி என்ன பண்றாங்க? மருமகளை போசுறாங்க. வேதம் சொல்லுகிறது, 10 தலைமுறையானாலும் இவன் உள்ளே வரக்கூடாது, ஏனென்றால் அப்படிப்பட்ட சாபம் நிறைந்த இடம்தான் இந்த மோவா பிரதேசம். நகோமி இதை மருமக்களிடம் சொல்ல முடியாது, சொல்லல. நகோமி என்ன செய்றாங்க? அவங்கள சொல்லிடுறாங்க. ஆனால் ரூத் 1வது அதிகாரம் 8வது வசனம், நகோமி தன் 2 மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். அப்போ நகோமி எப்போது இதை சொல்கிறார் என்றால், யூதா தேசத்துக்கு அவர்கள் வழி நடக்கையில் நகோமிக்கு ஞானம் வந்தபடியால் அவங்க சொல்றாங்க, நீங்க திரும்பி போங்கள் என்று நகோமி சொல்லுகிறாள். அப்போ நகோமிக்கு, அதாவது நம்ம அப்படித்தான், கர்த்தருடைய திட்டம் நமக்கு எப்பவுமே மறந்து போயிடும். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களா இருக்கட்டும், தீர்க்க தரிசனங்களா இருக்கட்டும், கர்த்தருக்கு நாங்க பண்ணின பொருத்தனைகளா இருக்கட்டும், உடன்படிக்கைகளா இருக்கட்டும், நாங்கள் மறந்து போகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒரு நாளும் நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நாங்கள் மறக்க கூடாது. ஹல்லேலூயா. இந்த நாளில் பார்க்க போனீங்கன்னா எங்களோட 2 பிள்ளைகளையும் கர்த்தர் அவ்வளவு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவர் சொன்ன, அதாவது அவங்களுக்கு நாங்கள் எல்லா ஊழியக்காரங்களிடம் ஜெபிக்கிறது கிடையாது, ஆனால் ஒரு தீர்க்கதரிசி, நாங்கள் ஜெபித்த அத்தனை தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு சொன்ன ஒரு காரியம், உங்களை விட பயங்கரமாக கர்த்தர் இவங்களை பயன்படுத்துவார், அதனால் இவங்களை குறித்து நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் அப்படின்னு. அந்த சொன்ன நாளிலிருந்து அந்த வாக்கு தத்தத்திற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கும் அப்படித்தான், கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தங்கள் கொடுத்திருப்பார், பிள்ளைகளுக்கு கொடுத்திருப்பார். அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற, நாம நினைக்கிற வாக்கு தத்தம் கொடுத்தோன்னு அப்படியா சும்மா அப்படியே நடந்துடும். அப்படியா? கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுப்பாரானாலும் அது சும்மா நடக்காது. அதற்கு எங்களை கர்த்தர் உருவாக்குவார். சும்மா அப்படி வாக்கு தத்தத்தை அள்ளி அப்படி கையில் கொடுக்க மாட்டார். அந்த வாக்கு தத்தத்துக்கு முதலாவது எங்களை தகுதிப்படுத்துவார்.
ஏனென்ற ஒரு பொருளை நாங்கள் எடுத்தோன்னா அதில் வேல்யூ நமக்கு தெரியாது. அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், ஆனால் இந்த ரட்சிப்பை பற்றி அநேகருக்கு அதோட வேல்யூ தெரியல. ஏன்னா அது சும்மா கிடைச்சனால. இன்னைக்கு பெரிய பணக்காரர் அம்பானி, அவருக்கு ரட்சிப்பு இருக்குதா? அவர் கோடி கொடுத்தாலும் அந்த ரட்சிப்பை விலை கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பணம் இல்லை, அந்தஸ்து இல்லை, பேர் இல்லை, புகழ் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் கர்த்தருடைய ரட்சிப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட பாக்கியவான்கள் பாருங்க. இன்னைக்கு அம்பானி அவர் வீட்டில் இருக்கிறார், ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்து இருக்கிறார். இதற்கு நாங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எங்களுக்கு கிடைக்காது. எவ்வளவு ஆடம்பரம் எங்களுக்கு செல்வம் இருந்தாலும், டைமண்ட் இருந்தாலும் எங்களுக்கு கிடைக்காது. அது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தயவு, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபை. ஹல்லேலூயா! இப்ப நகோமி என்ன செய்யறாங்கன்னா, 2 மருமகளையும் சொல்லிடுறாங்க. போகும்போது நகோமி அவர்களை வாழ்த்தி அனுப்புகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நகோமி மரித்து போனவர்களுக்கு எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக. ஹல்லேலூயா! மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தயவு செய்தது போல நீங்கள் உங்கள் தாய் வீட்டுக்கு போகும்போது கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வார். 9ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டால் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள். ஹல்லேலூயா! 10வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். யாராவது எடுத்தவர்கள் சீக்கிரமாய் வாசிங்க. 10வது வசனம். ஹல்லேலூயா! அப்ப என்ன சொல்றாங்கன்னா, 2 மருமகளுமே சொல்றாங்க, இல்ல நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் உம்முடனே கூட உம்முடைய ஜனத்தண்டைக்கு வருவோம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இதை ரூத் மட்டும் சொல்லவில்லை, ஓர்பாலும் சேர்ந்து சொல்லுகிறார்கள். 14வது வசனம் நாங்கள் பார்ப்போமானால், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஹல்லேலூயா! இதுதாங்க நம்மளிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு காரியம். ரூத் ஓர்பால் என்ன பண்ணிட்டாங்க, மாமியை கட்டி பிடிச்சி ஒரு உம்மா கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் ரூத்தோ என் நேசரை, என் ஆண்டவரை, என் கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டாள். ஹல்லேலூயா! எந்த சூழ்நிலை, எல்லாம் இழந்த சூழ்நிலையா இருந்தாலும், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேகருக்கு இழக்க விருப்பம் இல்லை. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், எப்பொழுதும் செல்வமா இருக்கணும் எதிர்பார்க்கிறாங்களே தவிர, ஆனால் நாங்கள் கஷ்டப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்று யாருமே விரும்புகிறதில்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிடுவார். ஏன் புடமிடுகிறார் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? இது இந்த வார்த்தைக்கு சம்பந்தம் இல்லாததான். ஆனால் நாங்கள் ஒரு கேள்வி, ஏன் கர்த்தர் நம்மளை புடமிடுகிறார்? காரணம் என்ன? நீங்களும் என்னோட பேசுங்க. என்ன, நான் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கேன், உங்களோட கூட குரல் கேட்க ஆசையா இருக்கு. எதுக்கு கர்த்தர் நம்மளை புடமிடுகிறார் தெரியலையா? எதுக்கு புடமிடுகிறார்? தங்கத்தை புடமிடுகிறது நினைத்த, தங்கத்தை ஏன் புடமிடுவாங்க? கரெக்ட், சூப்பர். எதுக்கு புடமிடுறாரு? ஜொலிக்கணும். நம்ம எல்லாரும் ஜொலிக்கணும் தான் கர்த்தரை புடமிடுகிறார். ஆனா வேதம் சொல்லுகிறது, முடிவிலே அவர் பொன்னாக விளங்க செய்வார். ஹல்லேலூயா! வெள்ளியை புடமிடுகிறத போல புடமிடுவார். வேதம் சொல்ல நன்றாக நாங்கள் வேதவசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வெள்ளியை புடமிடும் போது அது பொன்னாக விளங்க செய்வார். ஹல்லேலூயா! வெள்ளியாயிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் புடமிட்டு பொன்னாக விளங்க செய்வார். எத்தனை பேருக்கு விருப்பம் வெள்ளியாயிருக்கிற என்ன கர்த்தர் பொன்னாய் மாற்றணும்? ஹல்லேலூயா! அப்ப இந்த ரூத் என்ன பண்ணுகிறாள்? விடாமல் நகோமியை இறுக பிடித்து கொள்ளுகிறாள். ஆனால் ரூத் அவளை விடாமல் பற்றி கொண்டதுக்கு நாங்கள் பின்னாடி பார்க்க போறோம். அதனுடைய காரணம் என்ன, அதனுடைய ரகசியம் என்னவென்பதை நாங்கள் கடைசியாக பார்ப்போம். இந்த ரூத் விடாம பற்றி கொண்டாலே, இங்கதான் ரூத்ல சரித்திரமே ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா! அவள் விடாமல் பற்றி கொண்ட அந்த செகண்டிலிருந்து, அந்த நிமிஷத்திலிருந்து ரூத்தின் சரித்திரம் ஆரம்பமாக போகிறது. அவமானத்திலும், பசியிலும், பட்டினியிலும், எந்த நிந்தையிலும் ஒன்றை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரை விடாமல் பற்றி கொள்ளுங்கள். ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் மனுஷங்க எங்களை விட்டு விலகி போயிடுவாங்க, எங்களை விட்டு விலகாத ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் எல்லாம்
வார்த்தைகள், அதாவது எங்கெல்லாம் நான் வார்த்தையை கொடுக்க போகணும் அங்கெல்லாம் நான் சொல்ற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் யாருன்னு நமக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? நீங்க ஆராதிக்கிற தேவன் யார்? நீங்க சொன்னாதான் சீக்கிரம் முடிக்கல, நான் முடிச்சிடணும். நாங்க ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எல்லா தேவர்களிலும் பெரிய தேவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் முட்செடியை எரிய பண்ணுகிற தேவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் உண்டாக்கிய பூமியையும் உண்டாக்கின தேவன். இப்படிப்பட்ட தேவனை தான் நானும் நீங்கள் ஆராதிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, சோர்வு வரும்போது நாங்கள் என்ன பண்ணிடுறோம்னா சோர்ந்து போயிடுறோம். ஒரு மகத்துவமான தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஒரு வல்லமை மிக்க தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அவருடைய கிரியைகளை வார்த்தையால் சொல்ல முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து போகும்போது தேற்றரவாளராகிய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்காக வைத்து விட்டு போகிறார். எப்பொழுதும் எங்கள் நிழல் போல் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆனால் நாங்கள் பிரச்சனைகள் வரும்போது, சோர்வுகள் வரும்போது எங்களுடைய இருதயம் என்ன ஆகுதுன்னா மனுஷர்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்குது. ஆமாவா இல்லையா? நமக்கு ஒரு கடன் பிரச்சனை வரும்போது உடனே நம்ம மைண்டு போகும், யார்கிட்ட கேட்கலாம், கேட்டால் யாரு கொடுப்பாங்க அப்படின்னு. கேட்காமலே கொடுக்குற ஒருத்தர் எங்களோட 24 மணி நேரமும் கூடவே இருக்கிறார். ஆனால் சூழ்நிலைகள் என்ன பண்ற வரும்போது நாங்கள் அவரை மறந்து போயிடும். எங்களோடு கூட ஒரு ஆவியானவர் இருக்கிறதையே நாங்கள் மறந்து போயிடும். அதுதான் துர்பாக்கியமான நிலைமை. இருக்கிறதுலே துர்பாக்கியமான நிலைமை என்னன்னா, கூடவே இருக்கிற சர்வ வல்லமை உள்ளவரை நாங்கள் மறந்து மனுஷங்களை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம், மனுஷர்களை நம்புகிறோம். இதுதான் எங்களுடைய பலவீனம். இந்த பலவீனத்திலேயே பிசாசுகளை உட்கார வைக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய திட்டம். அந்த திட்டத்தை நாங்கள் முறியடிக்க வேண்டும். உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன், உங்களை உயர்த்துகிற ஒரு தேவன், உங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு தேவன் உங்களுடைய கூட இருக்கிறார். ஆனால் அது நமக்கு தெரியாது. அதனால தான் இப்போ உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அந்த கண்கள் திறந்தால் தான் எங்களுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் புரிந்து கொள்ள முடியாது. அது போல ஆகார் மாதிரி தான், பக்கத்திலே துறவு இருக்கு, ஆனா ஆகாருடைய கண்கள் அது தெரியல. ஏன்? அவருடைய ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டிருந்தது. ஆசீர்வாதம் எங்க பக்கத்திலே தான் இருக்கு, எங்க பின்னாடி இருக்கு, முன்னாடி இருக்கு, இந்த பக்கம் இருக்கு, அந்த ஆனா எங்களுடைய கண்களுக்கு தெரியல. ஏனென்றால் எங்களுடைய கண்கள் குருடா இருக்கிறது. எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை. உங்களுடைய ஜெபத்தில் நான் கேட்டுக்கொள்கிறது ஒரே ஒரு காரியம், உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய முதல் காரியம், ஆண்டவரே என் ஆவிக்குரிய கண்களை திறந்து கொடுங்க. எனக்காக நீங்க வைத்திருக்கிற மேன்மைகளை, என் பிள்ளைகளுக்காக நீங்கள் வைத்திருக்கிற மேன்மைகளை நான் பார்க்க வேண்டும், நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் ஜெபிப்பீர்கள் ஆனால் எதிர்காலங்களில் வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் உங்கள் கண் முன்னாலே நிறுத்துவார். உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போகுது, கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறார் என்று நீங்கள் காணும் போது அதற்காக உங்களால் ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த நாள்ல இருந்து என்னுடைய ஜெபம் அதுதான் சிஸ்டர், நான் ஜெபிக்க போகிறேன், ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து கொடுங்க என்று இந்த நாள் நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்ததை அவர் வேறொருவருக்கும் கொடுக்க மாட்டார். மனம் மாற அவர் மனுபுத்திரன் கிடையாது. மனுஷனா சொன்னதை செய்ய மாட்டான். ஆனா என் தேவன் அவர் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் ரூத்தை போல உறுதியாய் இருக்கிறவர்களுடைய சரித்திரம் மாறும். ஆமீன். பத்தல. கர்த்தருக்காக யாரெல்லாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவர்களோ உங்களுடைய சரித்திரத்தை கர்த்தர் மாற்றுவார். ரூத்தை எப்படி கர்த்தர் மாற்றினாரோ, ரூத் எப்படி கர்த்தரை இறுக பிடித்து கொண்டாலோ அப்படி நீங்கள் இறுக பிடிக்கும் போது உங்கள் சரித்திரம் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. ரூத்தின் சரித்திரம் ஆரம்பமாகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளில் நான் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்கிறேன், எத்தனை பேர் கஷ்டங்கள், துன்பங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், நிந்தைகள், அவமானங்களை சகித்து கர்த்தருக்குள் உறுதியாய் நிற்கிறீர்களோ, கர்த்தருக்குள் உறுதியாய் தரித்திருக்கிறீர்களோ உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சரித்திரமாகும். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாருங்க. வாக்கு தத்தம் கொடுக்கும் போது ஆமேன்னு பிடிச்சுக்கொள்ளணும். நீங்க ஆமேன்னு சொல்லனா உங்ககிட்ட அப்படி யூட்டர்ன் அடிச்சுட்டு போயிடும். ஆமேன், ஆமேன். உங்கள் வாழ்க்கை சரித்திரமாக வேண்டும் என்றால் கர்த்தருக்குள் நீங்கள் தரித்திருக்க வேண்டும்.
ரூத் எல்லாவற்றிலும் உறுதியாயிருந்து சூழ்நிலையை ஜெயித்தாள். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எங்களை கர்த்தர் ஜெயிக்கிறவர்களால் மாற்றுவார். ஆனால் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும், கர்த்தரை இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் வாசிப்போம் 19வது வசனத்தை அதே அதிகாரத்தில். ஏன் ஊரார் எல்லாரும் அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள்? காரணம் என்ன? கணவன் பிள்ளைகளாய் அந்தஸ்தோடு போனவர்கள் இன்று அலங்கோலமாய் ஒருவளுடன் நகோமி வருகிறார். யாரெல்லாம் போனாங்க? கணவன் பிள்ளைகள் மருமக்கள்மாரோடு போன நகோமி இன்று யாருமே இல்லாமல் அனாதையாய் ஒரே ஒரு மருமகளோடு கூட நகோமி அந்த தேசத்திற்கு திரும்பி வருகிறாள். ஹல்லேலூயா. ரூத்தை குறித்து அவங்களுக்கு பேசவில்லை. என்ன பேசுறாங்க? அவங்க என்ன சொல்றாங்கம்மா? திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். ரெண்டு பேர் வர்றாங்க, ஆமாதானே? அப்ப ஏன் நகோமிய பத்தி மாத்திரம் பேசுறாங்க? அப்ப கூட ரூத்தை கண்டுக்கவே இல்லை. இந்த ஜனங்கள் தேசத்துக்குள்ள என்டர் ஆகுறாங்க, ஆனா அப்ப கூட ரூத்தை கண்டுக்கவே இல்லை. இப்ப ரெண்டு பேர் நாங்க வந்தோம் பிள்ளைங்களா, தம்பி வந்து என்ன மட்டும் அப்படி ஸ்பெஷலா வெல்கம் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? என்னோட தானே பிள்ளைங்க வந்திருக்காங்க, ஆமா தானே? அப்ப அவங்களுக்கு தெரியுது என்னோட பிள்ளைங்க வந்திருக்காங்க, ஆனா எனக்கு மட்டும் வெல்கம் பண்ண நல்லா இருக்குமா? அவங்க கவலைப்படுவாங்கல்ல, நம்மளை பத்தி ஒரு வார்த்தை சொல்லலையே. ஆனால் நகோமி எதையுமே கண்டு கொள்ளலை. அதான் நகோமியோட ரூத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எதையுமே கண்டு கொள்ள மாட்டான். அப்படிதான் நானும் நீங்கள் இருக்கணும். அப்ப நகோமியை பத்தி பேசுறாங்க, இவள் நகோமியோ. அப்போ அந்த 20ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். மாறாள் என்றால் கசப்பு. அப்ப நகோமி என்ன சொல்றாங்க? நீங்க என்ன நகோமின்னு சொல்ல வேண்டாம், என்ன மாறாள்னு சொல்லுங்க, சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். அப்போ இவங்க கணவன் பிள்ளைகளோடு இந்த தேசத்தை விட்டு பஞ்சம் பிள்ளைக போனவர்கள் இன்று கர்த்தர் மேல பழியை போடுகிறார்கள். என்றைக்கு ஒரு மனுஷன் கர்த்தர் மேலே பழியை போடுகிறானோ, அவன் மற்றவர்களை குறித்தும் பழியை போட பேச தயங்க மாட்டான். நன்றாக ஞாபகம் வைத்துக்கணும். எந்த மனுஷன் துணிகரமாய் கர்த்தரை குறை கூறுகிறானோ, அவர்களுக்கு மனுஷரை குறித்து குறை கூற நேரமாகாது. அதே போலதான் நகோமி சொல்லுகிறார், என்ன, என்னை நகோமி என்று சொல்லாதீர்கள், மாறாள் என்று சொல்லுங்கள். ஒன்றை மாத்திரம் நாங்கள் மார்த்தாளையும் மரியாளையும் நாங்கள் பார்ப்போமானா, மார்த்தாள் என்ன பண்றாங்க? மரியாதை குறிச்சு குறை கூறிக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படித்தானே? குறை கூறுகிறது பெண்களோட சுபாவம், ஆண்கள் அப்படி கிடையாது. எல்லா இடத்துலையும் அப்படித்தான். எனக்கு ஒரு சிஸ்டர் ஒரு பிரசங்கம் பண்ணியிருந்தாங்க, நான் அதை கேட்டேன். அப்போ அவங்க அந்த பிரசங்கத்தில் சொல்கிறாங்க, ஒரு சிஸ்டர் அவங்களுக்கு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. நார்மலாக கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்களாம். கமெண்ட்ஸ் போடும்போது சொன்னாங்களாம், இந்த சிஸ்டரோட மெசேஜ் நான் பார்க்கவே மாட்டேன், எனக்கு பிடிக்கவே செய்யாது, இந்த சிஸ்டர் எனக்கு பிடிக்காது, எனக்கு அந்த பாஸ்டர் மெசேஜ் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஹல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு பெண்களோட நிலைமை, ஆமாம் தானே? எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு இருக்க வேண்டிய, அதனால தான் ஆண்கள் எல்லாம் பெண்களை குறை சொல்ல, அதனால தான் ஏவாளிலிருந்து வந்தது, ஆமாம் தானே? ஓட்டவாய், பெண்கள்கிட்ட ரகசியம் சொல்ல முடியாது, இப்போ நிறைய பேர்கள் பெண்களுக்கு இருக்கு. ஆமேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வேதத்தில் பலவீனமானவர்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு, தெரியுமா? யாரை குறித்து பலவீனமானவர்கள்னு சொல்லியிருக்கு? பாஸ்டருக்கு தெரியுமா இருக்கும், அவர் சொல்ல மாட்டார், நீங்க சொல்லுங்க. யாரை குறித்து பலவீன பாண்டம் என்று வேதம் சொல்கிறது? பெண்கள். எத்தனை பேர் சொல்றீங்க? கையை தூக்குங்க, சும்மா தானே, காசா பணமா? பெண்கள். அப்படி ஒரு வசனமே வேதத்தில் இல்லை, தெரியுமா? பாஸ்டர் பார்க்க, என்ன சிஸ்டர் ரூட்டு மாறி போறாங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம் நினைக்கிறேன், சம்மந்தம் இல்லை, பட் நாங்க பார்த்துருவோம். யாராவது எடுத்தவர்கள் சீக்கிரமாய் வாசிங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம். ரைட், ஓகே. யாரு பலவீன பாண்டம்?
எத்தனை பேர் பெண்கள்னு சொன்னீங்க? நீங்க வேதத்தையே மாத்துறீங்களே. அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு கூட இந்த வசனம் தெரியுதுக்கு முன்னா அப்படித்தான். ஓ, பெண்கள் பலவீனமான பாண்டவர்கள், பெண்கள் பலவீனமான பாண்டவர்கள். அது கிடையாது. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் அந்த வார்த்தையை எனக்கு வெளிப்படுத்தினார். ஓஹோ, பெண்கள் பலவீனமான பாண்டவர்கள் கிடையாது, மனைவிகள் தான் பலவீனமான பாண்டம். ஏன் மனைவிகள் பலவீனமான பாண்டம் தெரியுமா? பெண்கள் பலவீனமான பாண்டமே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா கப்பை ஜெயிச்சு கொடுத்தது யாரு? ஒரு சின்ன பொண்ணு இல்லையா? அப்ப ஏன் மனைவிகள் பலவீனமான பாண்டம்? கல்யாணம் ஆயிடுச்சா முடிஞ்சுங்க எல்லாம். புருஷன் பின்னுக்கு ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. ஆமாவா இல்லையா? எத்தனை பக்கம் சொல்றீங்க? சின்னதாக ஒரு வார்த்தை சொன்னா கொல கொலன்னு தண்ணி வந்துடும் கண்ணில். சின்னதாக ஒரு வார்த்தை சொன்ன போகும் அப்படியே அந்த 1000 வாட்ஸா இருந்த பல்பு 0க்கு வந்துடும். ஆமாவா இல்லையா? இதுதான் மனைவிகள் பலவீனமான பாண்டம். பெண்கள் பலவீனமான பாண்டம் கிடையாது, மனைவிகள் மாத்திரமே பலவீனமான பாண்டம். ஆமா தானே? கணவர் மாதிரிலாம் சிரிக்கிறாங்க, அப்ப எவ்வளவு உண்மையா இருக்குன்னு பாருங்க. ஒரு வார்த்தை சொல்லிட முடியாது, கொல. சில கணவர் மாதிரி சொல்லுவாங்க, எப்படித்தான் கண்ணீர் அப்படி ரெடியா வச்சிருப்பீங்களோ தெரியாது. ஆமா தானே? யாராவது இனி பெண்கள் பலவீனமான பாண்டம் சொன்னா திருப்பி சொல்லுங்க இந்த வசனத்தை. ஹல்லேலூயா. ரைட், நாங்கள் வார்த்தைக்கு போவோம். அப்ப இந்த மார்த்தாலும் மரியாளும் இருக்கும்போது மார்த்தாள் மரியாளை பற்றி குறை கூறிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, நீங்க பார்க்க மாட்டீங்களா? இவ எனக்கு ஹெல்ப் பண்றாள், எனக்கு உதவி செய்கிறா, இல்ல நீங்க பார்த்துட்டு சும்மா தானே இருக்கிறீங்க அப்படின்னு கத்து சொல்றா. அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்ப குறை கூறுவது எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு காரியம். நிறைய நேரங்கள்ல எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு காரணம் மற்றவர்கள் கிடையாதுங்க, நாங்க தான் எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு காரணம். நேற்று நான் ஆன்லைன்ல ஒரு மீட்டிங் பேசும்போது அதில் பேச முடியல, ஒரு 1/2 hour எனக்கு அதை விவரிச்சு சொல்ல முடியல. நாங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு தடையா இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் தான். எங்களுடைய கண்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும், எங்களுடைய உதடுகள் விருத்த சேதனம் அடைய வேண்டும். கர்த்தருக்குள் நாங்கள் உடன்படிக்கை பண்ணும்போது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். சில நேரம் கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத படிக்க இந்த வாய் ரொம்ப தடைப்பானதுங்க. இந்த வாயை பூட்டிட்டா பிரச்சனையே இருக்காது. நிறைய நேரங்களில் இந்த வாய் தான் பிரச்சனையா இருக்கு. அநேக நேரங்களில் எனக்கும் என்னுடைய சாட்சியை கேட்டீங்கன்னா டைம் காணாது. அப்புறம் 2 hour சர்வீஸ் வைக்கணும். பாஸ்டர் அடுத்த என்னை கூப்பிடவே மாட்டாங்க, தம்பி. அவ்வளவு சாட்சி. ஒரு தடவை இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு போராட்டம், அது சொல்ல முடியல. அந்த போராட்டத்தில் நான் ஒரு முடிவை எடுக்க நான் தீர்மானம் பண்ணி, இல்லை நாங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் இதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்படி தீர்மானம் எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கள் வீட்டுக்கு அன்னைக்கு அந்த சனிக்கிழமை ஒவ்வொரு சாட்டர்டேயும் நாங்கள் ஈவினிங் ஜெபம் வச்சுருப்போம். அன்னைக்கு அந்த ஊழியக்காரர் திடீர்னு மனைவியோடு வந்தாங்க. என்னுடைய கணவர் இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். வந்துட்டு உட்கார்ந்துட்டு திடீர்னு அவர் என்னை பார்த்து சொன்ன ஒரே ஒரு காரியம், யுத்தத்தை நீங்கள் கையில் எடுக்காதீங்க, கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க, அவர் உங்களுக்காய் தரமா யுத்தம் செய்வார். அதோட நான் நிறுத்தி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தேன். இன்று கர்த்தர் எனக்கு மகத்தான யுத்தம் பண்ணியிருக்கிறார், எனக்காக மகத்தான யுத்தம் பண்ணியிருக்கிறார். என்னுடைய சபையில அதான் சொன்னேன், எப்பவுமே பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி. என்னோட சபையில நான் பிரசங்கம் பண்ணினா நாங்க சர்ச் வரமாட்டோம், நான் வர்ஷிப் பண்ணா நாங்க சர்ச் வரமாட்டோம்னு சொன்ன கூட்டம் உண்டு. அதனால என்னுடைய கணவர் எனக்கு, ஏன்னா அவங்க ஊழியத்தை ரொம்ப நேசிப்பாங்க, ரொம்ப அவங்க தன்னோட உயிரை விட அவங்க ஊழியத்தை நேசிப்பாங்க, அந்த அளவுக்கு ஊழியத்தை நேசிக்கிறவங்க. எனக்கு அவங்க பிரசங்கம் கொடுக்கவே இல்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியா சொல்றேன், கர்த்தர் ஒரு திட்டத்தை போடுவாரானார், எந்த மனுஷனால் அதை தடை பண்ண முடியாது. ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். யாரெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணா நாங்க வரமாட்டோம்னு சொன்னாங்களோ அத்தனை பேரையும் கர்த்தரே எடுத்துட்டு போய்விட்டார். அந்த ஒரு ஆத்துமா சபையில கிடையாது. இன்று நான் பிரசங்கம் பண்ண மாட்டேனான்னு இருக்கிற விசுவாசிங்க ஏங்குவாங்க. நான் அப்படி புல்பிட்டு ஏறினாலே அவ்வளவு கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவாங்க. அந்த அளவு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருந்து கிரியை செய்கிறார். அதுதான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா.
அப்போ குறை கூறுகிறவர்களாய் நாங்கள் எப்பவுமே மாறக்கூடாது. அது நாங்கள் அதை பேசினா அந்த விஷயத்தை நாங்கள் பேசிக்கொண்டே போகலாம். இப்போது அது நமக்கு தேவையில்லை. நாங்கள் சப்ஜெக்டுக்குள்ள போவோம். ரைட். இந்த மரியாளுடையும் மார்த்தாளுடையும் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, லாசர் இறந்து போயிட்டாரு. மார்த்தாள் ஓடி வராரு, இயேசு கிறிஸ்து வருகாருன்னு தெரிஞ்சு. மார்த்தாள் வந்த உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க இருந்தீங்கன்னா என் குமாரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். ஆனால் இருக்கட்டும் தம்பி, மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் அப்போ பேசுறார், இல்ல நான் அவனை எழுப்புவேன் சொல்றார். இல்ல நீங்க எழுப்புவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இந்த உரையாடல் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மரியாள் அங்க அந்த மரியாளை கூப்பிடு, ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இவளுக்கும் அந்த ரகசியம் புரியவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, போய் மரியாளை கூட்டிட்டு வா. அப்ப இவ ஓடி போய் மரியாளை கூப்பிடுறான். மரியாளை கூப்பிடும் போது மரியாள் ஓடி வந்து என்ன பண்றான், மார்த்தாள் செய்யாத ஒரு காரியத்தை மரியாள் செய்கிறாள். என்ன செய்கிறாள்ன்றா, நேரம் வந்து அவனுடைய பாதத்துல விழுகிறாள். விழுந்த உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தையும் பேசல, லாசருவை வைத்த இடத்தை சொல்லுங்க. இதுதான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பாதத்தை இறுக பிடித்து கொள்வோமானால் கர்த்தர் எங்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பிப்பார். யாரெல்லாம் உங்களுக்கு இந்த நாளில் அநேக பிரச்சனைகளோடு கூட இருக்கிறீங்க, அநேக போராட்டங்களோடு கூட இருக்கிறீங்க, எதுவா இருந்தாலும் ஒன்றை மாத்திரம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பாதத்தை இறுக நாங்கள் பிடித்து கொள்ளுவோமானால் கர்த்தர் எங்களுக்காக அந்த கணமே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. இதுதான் நான் ஒன்றை நீங்கள் எப்பவுமே உங்களுடைய ஜெபத்தில் வைக்க வேண்டிய காரணம், கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நாங்கள் அழுது கொண்டு இருப்பது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. நாங்கள் துக்கத்தோடு இருப்பது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. மற்றவர்களிடத்துல போய் கையேந்துவது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. அவர் ஐஸ்வர்ய சம்பளர். நானும் நீங்களும் மற்றவர்களை காட்டிலும் நன்றாய் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய ஒரு நோக்கம். ஆனால் அவருடைய நோக்கத்துக்கு நாங்களே தடையாய் இருந்து கொண்டு இருக்கிறோம். அந்த தடைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எங்களுக்குள் இருக்கிற தடைகளை நாங்கள் எடுத்து போடுவோம் என்றால் அடுத்து கர்த்தர் எங்களை உயர்த்த, அந்த மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினது போல எங்களுடைய வாழ்க்கையில் மரித்து போய் கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் உயிரோடு எழுப்ப அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவேன்? ஏன்னா கர்த்தர் நல்லவருங்க. அவர் எங்களை நேசிக்கிற அந்த நேசருக்குள்ள அது வார்த்தையால் என் சாட்சி எனக்கு பிரசங்கம் கொடுக்கும் போதெல்லாம் என்ன ஆகும்னா எனக்கு சாட்சி தான் ரொம்ப ஞாபகம் வரும். அதனால எனக்கு பிரசங்கத்துக்கு டைம் ஆகிரும். அதனால இன்னைக்கு நான் சாட்சியை சொல்லலை. கர்த்தர் அவ்வளோ நல்லவர். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ருசிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், கர்த்தரை விட்டு நீங்க விலகி போகவே மாட்டீங்க. அவரையே பிடிச்சு கொள்வீங்க. அவ்வளவு ஒரு நல்ல தேவன் தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன். அதை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். நான் தாழ்மையாக உங்கள்கிட்ட கேட்கிற விஷயம் என்னன்னா, கர்த்தரை ருசித்து பாருங்கள். ரூத்தின் நம்பிக்கை என்ன? நாங்கள் வாசிப்போம். ரூத் 2வது அதிகாரம் 2வது வசனம். 2வது அதிகாரம் 2வது வசனம். நகோமி உள்ள வந்துட்டாங்க. இப்போ ரூத் சொல்றாங்க, நான் போய் எந்த வயல்ல எனக்கு சாப்பாடு நெல்லி கிடைக்குமோ நான் அந்த வயல்ல பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று நம்பிக்கையோடு கூட தன் மாமியாரிடம் சொல்லி ரூத் கிளம்பி போய்கிறாள். அப்ப ரூத்துக்கு என்ன நம்பிக்கை? கண்டிப்பாய் ஒரு வயல் எனக்கு கிடைக்கும், கண்டிப்பாய் அந்த வயலில் எனக்கு கோதுமை கிடைக்கும் என்று, கண்டிப்பாய் ஒருவர் கண்களிலாவது எனக்கு தயை கிடைக்கும் என்று அவள் நம்பிக்கையோடு கூட ரூத் போகிறவர்களா இருக்கிறார். அவர் பிறகே போய் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையான வார்த்தையை தன் மாமியிடம் சொல்லி வருகிறாள். ஹல்லேலூயா. அப்போ இந்த ரூத்துல நம்பிக்கை பாருங்க. இப்பதான் ரூத் என்டர் ஆகி இருக்காங்க. ரூத்தை யாருக்குமே தெரியாது. ரூத்தை யாருக்குமே தெரியாது. இவ எந்த குடும்பம், எப்படிப்பட்டவ, இவ யார் என்று ஒன்றும் தெரியாது. ரூத்தை விசாரிக்காங்க யாரும் கிடையாது. ரூத்தை கண்டு கொள்ள யாரும் கிடையாது. என்ன நம்பிக்கையில ரூத் இந்த நான் ஏதாவது ஒரு வயலுக்கு போறேன்னு சொல்லி கொண்டு வர்றா பாருங்க. எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனம். எரேமியா 30:17.
ஹalleluya, ஹalleluya. நான் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி அவர்கள் உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உங்களிடத்துல சொல்லுகிறார். ஹalleluya. யாரெல்லாம் உங்களை தள்ளி வச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை விசாரிக்க இல்லையோ, அவர்கள் எல்லாருக்கும் முன்பதாக யாரெல்லாம் உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயர் வைத்தார்களோ அந்த ஆட்கள் முன்னாடி, அந்த ஜனம் முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியமாக பண்ணி உங்கள் காயங்களை ஆற்றுவார். கர்த்தர் இன்றைக்கு அதை தான் எனக்கு செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய காயங்களை கர்த்தர் ஆற்றி கொண்டிருக்கிறார். நான் அதாவது இருதயத்துல என்ன ஆசைப்படுறனோ அதை கர்த்தர் எனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான். நான் அந்த பிரச்சனையான சூழ்நிலையில கர்த்தரை விட்டு தூரம் போயிருந்தேன்னா இன்று இந்த நாள் உங்க முன்னாடி நான் நிற்க முடியாது. ஹalleluya, ஹalleluya. ரூத்துக்கு தெரியும் எனக்கு தயை கிடைக்கும். ஏனென்றால் தயை இல்லாம நம்ம எங்க வர முடியாது. மோவாபிய ஸ்திரீக்கு பெத்லகேமில் என்டர் ஆகவே முடியாது, சான்ஸே கிடையாது. ஆனால் ரூத்துக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு தயை கிடைக்கும். தயவு இல்லாமல் நாம் இந்த இடத்துல இருக்க முடியும். நீங்க இந்த ஆலயத்துல இந்த இடத்துல இருப்பது கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய திட்டம். ஆமேன், ஆமேன். வரலையே, திட்டம் இல்லையோ? எஸ், ஆமேன். 3வது வசனம் 2வது அதிகாரம். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினால் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாயிருந்தது. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏன் இந்த ஆமேன்? வேதம் என்ன சொல்லுங்க? தற்செயலாய் அந்த வயல் யாருடையதா இருந்தது? போவாசுடையதா இருந்தது. உங்களுக்கும் எனக்கும் தான் அது தற்செயலுங்க. இதுதான் தேவ திட்டம். அவள் போவாசின் வயலில் வர வேண்டும் என்பதுதான் தெய்வ திட்டம். நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் தெய்வ திட்டம். இந்த ஆலயத்திலிருந்து நீங்க கனி கொடுக்க வேண்டும் என்பதுதான் தெய்வ திட்டம். இந்த ஆலயத்திலிருந்தே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? உங்கள் ஆமேன் நான் இன்னும் உற்சாகமா எதிர்பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஆமேன். நீங்க ஆமேன் ஆமேன் சொல்ல சொல்ல ஆசீர்வாதங்களை அப்படி அள்ளிட்டு கையில பிடிச்சி கடலாம போறீங்க. வெரி குட், சூப்பர், ரைட். இது தற்செயலாய் நடந்தது அல்ல, இது கர்த்தருடைய அநாதி திட்டம். நீங்க ஒவ்வொருவரும் நினைக்கிறீங்களா இந்த இடத்துக்கு நான் தற்செயலாய் வந்தேன் என்று? இந்த ஆலயத்துக்கு நான் இன்னைக்கு தற்செயலாய் வந்தேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இந்த நாளில் வர வேண்டும் என்பது தேவ திட்டம். தேவனுடைய திட்டத்துக்குள்ள நீங்கள் இருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு தான் அது தற்செயல், ஆனால் கர்த்தருடைய திட்டம் அதுதான். ரைட். அப்போ ரூத் இப்போ என்ன பண்றாங்க? வயலுக்குள்ள வந்துட்டாங்க. இதுதான் உங்களுக்கான வயல், இதுதான் உங்களுக்கான சபை, இதுதான் உங்களுக்கான தேவ சித்தம். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க இதுதான் என்னுடைய வயல், இந்த வயல்ல தான் நான் கனி கொடுக்கணும், இந்த வயல்ல தான் நான் கோதுமையை கொடுக்கணும், இந்த வயல் தான் எனக்கு கோதுமையை கொடுக்கும். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய திட்டம். நாங்கள் வாசிப்போம் ரூத் 2வது அதிகாரம் 4வது வசனம். ஆமென். புரிஞ்சுதா? கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாங்க. இது எங்க சபையில நாங்க சொல்றது வழக்கம். ஆராதனை முடிஞ்சு பரலோக ஜெபம் முடிஞ்சு பாஸ்டர் சொல்லுவாங்க கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, நாங்க சொல்லுவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ இப்படி சொல்லும் போது அத்தனை ஜனங்களும் சொல்லுகிறாங்க, சுற்றி இருந்தவர்கள். ரூத் எப்படி இருந்திருப்பாங்க? ரூத்துக்கு இந்த வழக்கம் தெரியாதுல்ல. ரூத் எப்படி இருந்திருப்பாங்க? பேசாம அப்படியே இருந்திருப்பாங்க. அதனால 7வது வசனம் சொல்லுகிறது. சீக்கிரமா நாங்கள் வாசிப்போம். ஏன் நான் வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன்டா, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். 7வது வசனம் வாசிப்போம். ரைட். இது
இடையில ஒரு வசனம் இருக்கு. அதுல அவரு போவாஸ் கேட்கிறாரு, இவ அமைதியா ஒன்னும் சொல்லாம இருக்கும்போது யார் இவள், இந்த ஸ்திரீ யார் அப்படின்னு கேட்கும்போது வேலைக்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அரிக்கட்டுகள் சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று இங்க இருக்கிறார், காலையில இருந்து இங்க நிற்கிறாள் என்று சொல்லு. காலையில இருந்து இருக்கிறார், ஆனால் இதுவரைக்கும் ரூத்துக்கு ஒன்றுமே கிடைக்கவே. காலையில இருந்து நிற்கிறான், ஒன்றுமே இல்லை. எவ்வளவு மனசு வேதனையா இருக்கும், கஷ்டமா இருக்கும். காலையில இருந்து சாப்பிடாதபடிக்கு அரிக்கட்டுகள் சிந்ததை பொறுக்க நிற்கிறாள், ஆனால் அவளுக்கு ஒரு அரிக்கூட்டு கூட சிந்தினதை பொறுக்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு சிந்தினது கூட இல்லை ரூத்துக்கு. அப்ப காலையிலிருந்து இதுவரைக்கும் இங்கே நிற்கிறாள். நாங்களும் அப்படித்தாங்க பல நேரங்கள்ல காத்திருக்கிறோம் காத்திருக்கிறோம் காத்திருக்கிறோம், ஆனால் என்ன இல்லை. ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம், ஆனா மாற்றம் இல்லை. இந்த சபைக்கு வந்து இத்தனை வருஷம், ஆனால் ஆசீர்வாதம் இல்லை. ஒரு காரியத்துக்காக எத்தனை வருஷமா காத்திருக்கிறேன், ஆனா கிடைக்கல. எத்தனை பேர்? எல்லாருமே அதே சூழ்நிலை தான். ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கு. நாங்களும் ஜெபிக்கிறோம், ஆராதனைக்கு வரோம், உபவாச ஜெபத்துக்கு வர்றோம், ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்யறோம். ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி இருக்கு? ஏன் எங்களை மட்டும் கர்த்தர் இப்படி வச்சிருக்கிறா? ஏன் எங்களை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்ல? கேள்வி இருக்கா? நிறைய இருக்கு. எனக்கும் இருந்திருக்கு. நாங்கெல்லாம் ஊழியக்காரங்க அப்படி வானத்துல தொப்பன்னு குதிச்சு வரல இல்லையா? பாடுகள் உங்களை விட எங்களுக்கு அதிகமான பாடுகள் வேதனைகள் இருக்கு. ஏன்னா ஒரு சபையில ஒவ்வொரு விதமான ஆடு இருக்கும் தெரியுமா? ஒரு ஆடு இந்த பக்கம் வந்து குத்தும், ஒரு ஆடு அந்த பக்கம் வந்து உதைக்கும், ஒரு ஆடு இந்த சைட்ல இருந்து உதைக்கும். எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம நடுவில் நாங்கள் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருப்போம். இதுதான் சபை. சுவிசேஷ ஊழியம் செய்து விடலாம், தீர்க்கதரிசன ஊழியம் செய்து விடலாம், அப்போஸ்தல ஊழியம் செய்து விடலாம். ஆனா ஒரு சபையை நடத்துவது பயங்கரமானது. அதான் சொல்லுவாங்க, எரும மாட்டுக்கு மேல மழை பெஞ்ச மாதிரி ஊழியக்காரன் இருக்கணும். என்ன சொன்னாலும், விசுவாசிங்க என்ன சொன்னாலும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு பயம், ஐயோ ஏதாவது சொன்ன சபையை விட்டு போய் விடுவார்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். நான் அனுபவத்தில் சொல்றேங்க, ரொம்ப பெரிய அனுபவம் இருக்கு. அப்ப நாங்களும் இப்படித்தான் எதிர்பார்த்து 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 நாங்கள் வருடங்களாக எதிர்பார்த்துருந்தோம். நாங்கள் ஊழியத்துக்கு வரமுன்ன தம்பிக்கு தெரியும், கணவர் வந்து நல்ல ஒரு டீ கம்பெனியில் அவர் டிரெக்டராக இருந்தார், வாகனம் இருந்தது, எல்லாம் இருந்தது. அதுக்காக ஊழியத்துக்கு வந்து பிச்சை எடுத்தோம் அப்படின்னு சொல்ல வரல. அதுக்கு முன்னே அப்படி இருந்தது. எல்லாத்தையும் விட்டு நாங்கள் ஊழியத்துக்கு வந்தோம். ஆனால் பாடு, வேதனை, துக்கம், கண்ணீர் அது சொல்ல முடியாது. ஆனால் கடைசியாக ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பதாக நாங்கள் அந்த வீடு, அது ஒரு சின்ன வீடு, எங்களோட வீட்டுக்கு வராத ஊழியக்காரங்களே கிடையாது. இந்த கையால் நான் ஆயிரமான ஊழியக்காரங்களுக்கு சமைத்து போட்டுக்கிறேன். ஒருத்தர் போக ஒருத்தர் வந்துருவாங்க. இன்னைக்கு ஒருத்தர் யாப்பட்டுக்கு போறாங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஒருத்தர் வாங்க. இப்படிதான் எங்க வீடு. ஆனா கொஞ்சம் நாட்களா ஒரு 2-3 வருடங்கள் எங்க வீட்டுக்கு ஊழியக்காரங்களே வரல. என்ன வர்றதுக்கு அந்த வீடு தகுதியா இருக்கல. அதோட நாங்க ஊழியத்துக்கு வந்தப்பறம் எங்க வீட்டுக்கு நாங்க எந்த பொருட்களும் வாங்குறது கிடையாது. அப்போ லேடிஸ்னா நமக்கு ஒரு ஆசை இருக்கும், வீடு அழகா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீடு அழகா வச்சுக்கணும், அப்படி கார்டனிங் இருக்கணும், அப்படி எனக்கு ரொம்ப ஆசை. அப்போ காத்திருந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். சரி, ஒரு இன்ஸ்டால்மெண்ட் இஎம்ஐ அப்படி சரி நாங்கள் ஒரு ஷோஃபா வாங்கி போடுவோம். எங்கள் ஷோஃபா எல்லாம் ரொம்ப கிழிஞ்சி அப்படி இல்லை. ஒரு நாள் நான் அதே ஆண்டோட சமூகத்தில் இருக்கு, அதாவது உட்கார்ந்து ஜெபிக்கிறது கூட சரியா ஒரு இடம் கிடையாது. தேவ சமூகத்துல நான் ஜெபிச்சேன், அநேக கண்ணீர் தான். ஏன் ஆண்டவரே, நாங்கள் இதுக்கெல்லாம் தகுதியே இல்லையா? ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் அதுக்கு கூட நாங்கள் தகுதி இல்லாமல் இருக்கோமா? எப்போ மாறும் இந்த நிலைமை? அப்போ நாங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அங்கே வீடு கொடுக்கணும், ஒரு 2 வாரத்தில் எங்களுக்கு வீடு வேண்டும். நாங்கள் ஒரு வீட்டை போய் பார்த்தோம், அழகான வீடு. அப்போது பாஸ்டர் சொன்னாங்க, சரி புது வீட்டுக்கு போகும்போது எப்படியாவது உனக்கு ஒரு சோஃபா செட் வாங்கி கொடுத்துட்றேன். எங்களோட ஃப்ரிட்ஜ் உடஞ்சிருச்சு, எங்களோட கேஸ் குக்கர் உடஞ்சிருச்சு, ஷோஃபாவோட இப்படி எல்லாமே அப்படி டவுன் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வீடு, பிராண்ட் நியூ வீடு, நம்ம பட்ஜெட்டுக்கு ஓகே. போயிட்டு நாங்கள் சொன்னோம், கண்டிப்பாக யாரும் கொடுக்காதீங்க, நாங்கள் வருவோம் ஈவினிங்களுக்கு. அப்புறம் நாங்கள் தங்கச்சி அந்த வீடை நாங்கள் கொடுத்துட்டோம். அப்படி என் கண்ணில் அப்படி கண்ணீர் ஊற்றுது. இதுக்கு கூட நாங்கள் தகுதி இல்லையா ஆண்டவரே? நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு, பெருமைக்காக சொல்லவில்லை, கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு கூட வாழ்கிறோம். பணம் பதவி எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. நாங்கள் இன்றும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும், ஒவ்வொரு சனிக்கிழமை மாதத்தில் 4 நாளோ 5 சனிக்கிழமை, ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் 100 பேருக்கு நாங்கள் தெருவில் இருக்கிற ஆட்களுக்கு நாங்கள் சமைத்து கொடுக்கிறோம்.
பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிற பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் கிளாஸ் கொடுக்குறோம். அது மாத்திரமல்ல, வெளியே அப் கண்ட்ரிக்கெல்லாம் போயிட்டு அந்த பிள்ளைங்க விபிஎஸ் நடத்தி அந்த பிள்ளைகளுக்கு கிஃப்ட்ஸு அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் எங்களுக்கு யாருமே ஹெல்ப் கிடையாது. எந்த வெளியூர்லேருந்து எங்களுக்கு பணம் வர்றது கிடையாது. எங்களுடைய கர்த்தர் எங்களுக்கு கொடுக்குறத வைத்து நாங்கள் நிறைய காரியங்களை அதான் இந்த பணங்கள்லாம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு லக்ஸரியாக வாழலாம். வீடு இருக்கு வாங்கலாம், சோஃபா வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். ஆனால் நாங்கள் இதை எங்களுக்கு அதாவது கர்த்தர் சொல்லியிருக்கேன், நான் பசியாக இருந்தேன்னு எனக்கு உணவு கொடுக்கல, நான் தாகமாக இருந்தேன்னு எனக்கு தண்ணி கொடுக்கல. அதை வைத்து தான் நாங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். நாங்கள் சர்ச்சுக்கு ஒரு 60-70 பேர் சாப்பாடு எடுக்க வரோம். ரொம்ப சின்ன இங்கே ஒரு பிலீவரோட மகன் சின்ன பையன், அவன் சாப்பாடு கொடுத்தா கூட பார்சல் அவங்க காலில் விழுந்துட்டு போவாங்க. சின்ன அந்த அளவுக்கு பசியோடு இருக்கிறார். அப்போ இப்போ கூட நான் போகும்போது அங்கே 4ஆம் தேதி ஒரு சிறுவர் ஊழியம் இருக்குது அப் கண்ட்ரியில், மலை பிரதேசத்தில். அங்கே நாங்கள் போகணும். அதுக்கு நாங்கள் இங்கே தான் கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு போகணும். அங்கே வந்து ரொம்ப ஜாஸ்தி விலை. அப்போ நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம், வெயிட் இருக்கனால லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் அதெல்லாம் நாங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறோம். அங்கே 1 வாங்குற காசு இங்கே 2 வாங்கிடலாம். அப்போ அதை நாங்கள் வாங்கிட்டு போகணும். ஆனால் இல்லை, நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் கிடையாது, பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் கிடையாது. ஆனால் கர்த்தர் கொடுக்கிறதை வைத்து நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். நான் என்னுடைய பெருமை அல்ல, இது தேவன் நாம மாற்றணும். ஏன்னா இந்த இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கோம். எதுவுமே நம்ம பிள்ளைகளானாலும் சரி, எதுவுமே அவங்களுக்குன்னு வைக்க மாட்டாங்க. நாங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் நம்மகிட்ட அவங்க கஷ்டப்படுத்தவும் மாட்டாங்க. அப்படி கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ரொம்ப கண்ணீர் வந்துருச்சு. இதுக்கு கூட நாங்கள் தகுதி இல்லையா ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற அந்த ரூம் பயங்கர சூடு, தூங்க முடியாது, உட்காந்து ஜெபம் பண்ண முடியாது, வெயில் அப்படி வரும். அப்புறம் எனக்கு கால் வருது, என்னுடைய சாட்சியை சீக்கிரமாக சொல்லுறேன், டைம் போகுது, எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியல. அப்புறம் எனக்கு ஒரு கால் வருது, எங்களோட பிலீவர், என்னம்மா வேலைக்கு போகலையே? இல்லை சிஸ்டர், இன்னைக்கு மனசு சரியில்லை, வேலைக்கு போகல. நீங்கள் ஒரு மாதிரி இல்லைம்மா, வீட்டு பிரச்சனை. சரி இருங்க, நானும் வீடு பார்க்குறேன்னு எனக்கு ஒரு நம்பர் அனுப்புனாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். சரி சிஸ்டர் 3 மணிக்கு வாங்க, நான் உங்களுக்கு வீடு காட்டுறேன். சடனாக திடீர்னு கால் பண்ணி 1 மணிக்கு சிஸ்டர் ஒரு வீடு ஒன்று இருக்குது, வாரீங்களா பாப்பன் புரோக்கர் கால் பண்ணேன். சரி தம்பி வாரோம், நம்ம பட்ஜெட் இவ்வளோ தான். இல்லை அதை விட கூட தான், எதுக்கும் நீங்கள் வாங்க. நம்ம பட்ஜெட் 50,000 தான், அந்த வீடு 75,000. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் சர்ச்சுக்கு 75,000 கட்டிகிட்டு இருக்கோம் ரெண்ட்டு. அப்போ அது நமக்கு சரியே வராது. இல்லை நீங்கள் வந்து பாருங்கள். அப்படி போனால் அவங்களோட திங்ஸ் எல்லாம் உள்ளே இருந்தது, எல்லாம் அந்த பெட்ஷீட் போட்டு மூடி இருந்தாங்க. ஆனால் உள்ளே போயிட்டு வெளில வரும்போது கர்த்தர் கிடையாது, 2 பேர் இருதயத்தையும் மாற்றிட்டார். ஏன்னா கண்டிப்பாக சான்ஸே கிடையாது நம்ம அதுக்கு மேலே போக, 45 to 50. ஆனால் உள்ளே போயிட்டு வரும்போது இப்போ பைக்கில் உட்காந்து நாங்கள் சரி நாங்கள் ஒரு 1/2 hourல சொல்கிறோன்னு போயிட்டோம். நான் போகும்போது 2 பேரோட வாயிலையும் ஒரே வார்த்தை வருது, என்னோடையும் கணவருடையும் வார்த்தையில், விசுவாசத்தில் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு. சரி நாங்கள் போயிட்டு அவங்களுக்கு கால் பண்ணோம். சரி தம்பி நாங்கள் எடுக்கிறோன்னு திரும்ப பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்தோம். அவங்களோட திங்ஸ் எல்லாம் போய் மூடி இருந்தது, அவங்களோட பெரிய ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு எழுதிட்டு அவங்க வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பெயிண்ட் வாஷ் பண்ணி எல்லாம் தந்து எங்கள்கிட்ட சாவி ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டை திறக்கிறோம். வீடை ஃபுல்லாக அவங்க டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. யார் ஹவுஸ், இது வரைக்கும் எங்கள் வாழ்க்கையிலே நடக்காத ஒன்று. யாராவது செய்வாங்களா? ஹவுஸ் ஓனர் அவங்களோட, அதாவது என்ன ஷோஃபா எனக்கு பிடிக்குமோ அந்த ஷோஃபா அப்படியே இருக்குது. இவ்வளோ பெரிய டிவி, பெரிய ஒரு ரிச் ஸ்டாண்டோட. நாங்கள் சின்ன ஃப்ரிட்ஜ் தான் வச்சுருந்தோம், ஆனால் இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ், புது ஃப்ரிட்ஜ். நாங்கள் எங்கிட்ட அடுப்பு உடஞ்சி, ஆனால் ஒரு கேஸ் குக்கர் அவங்க பேக்கிங்லேருந்து எடுத்து அப்படியே வச்சுருக்குறாங்க. எல்லா ரூம்லேயும் எனக்கு ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வாங்கணும், ரொம்ப அனுபவிக்கணும் அப்படின்னு. அந்த ரூமை போய் பார்த்தா ஸ்ப்ரிங் மேட்ரஸ், கிங் சைஸ் பெட்டு, எல்லா ரூம்லேயும் பெட்டு, எல்லா ரூம்லேயும் கபடு வித் ஏசி. ஒரு நிமிஷம் புரியல, எவ்வளவு நல்ல ஆண்டவர். இருதயத்தின் வாஞ்சையை எங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் அவர். அவருடைய நேரம் வர வேண்டும். எப்போ அவருடைய நேரம் வர்ற வரைக்கும் நாங்கள் காத்திருப்போமானால் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறது. ஹல்லேலூயா. பெரிய வீடு, 5 பெட்ரூம், 2 ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம், வாஷிங் மெஷின் நம்மகிட்ட இருக்குது. பட் வாஷிங் மெஷின் எங்கள் திங்ஸ் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணலை, எல்லாமே அந்த அவங்க எனக்கு சொல்கிறாங்க நீங்கள் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணு. கிச்சன் ஐட்டம் ஃபுல்லாக நான்ஸ்டிக் பாத்திரத்துலேருந்து எல்லாம் அப்படியே இருக்குது. 2 கிச்சன், இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். அதில் இன்னொரு ரூம் வெளியில் இருக்குது, வெளியில் ஒரு டாய்லெட் இருக்குது. அப்போது எங்களுக்கு அந்த டைமில் எங்களை தூரத்து ரிலேஷன் ஒருத்தவங்க வந்தாங்க.
அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, எங்களுக்கு இந்த வீடை நீங்க 10,000 ரூபாய்க்கு ரெண்ட் கொடுக்கலாம், அந்த ரூமை நாங்க அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடும் நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு குடும்பத்துக்கு. ஹல்லேலூயா. நம்மகிட்ட பணம் எல்லாம் கிடையாது, பேங்க்ல அக்கௌண்ட்டும் கிடையாது. ஆனா கர்த்தர் நல்லவர். இன்றும் அநேகரை எங்களை கொண்டு போஷிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இது எங்க மகிமை எதுவுமே கிடையாது, கர்த்தருடைய வல்ல கிருபை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு போகிற மாதிரி இருக்கும், ஆனா வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவர். அவர் ஒரு நாள் எங்களை வெட்கப்படுத்த மாட்டார். இன்று நான் இந்திய தேசத்துக்கு வரும்போது யாரெல்லாம் என்ன அவதூறு சொன்னாங்களோ அத்தனை பேரும் என்னோட ஸ்டேட்டஸை பார்த்து அப்படி மலைச்சு போய் நிற்கிறாங்க. ஏன்னா நான் இல்லாம போகணும்னு நினைச்சாங்க. அவங்க வெட்ட 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 கர்த்தர் என்னை வளர செய்து கொண்டே இருந்தார். அதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தாருக்கும் உள்ள வித்தியாசம். ஹல்லேலூயா. அப்ப நகோமி என்ன பண்ணுகிறார், அறுப்பறுக்கிற ஒரு இடத்துல இருக்கிறாள். சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணார், நகோமி ரூத்துக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. இப்படி அங்கலாய்ப்போடு சோர்வோடு இருக்கிற, நம்பிக்கை இழந்து போயிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வாசிப்போமா? ரூத் 2வது அதிகாரம் 8வது வசனம். ஹல்லேலூயா. நீங்கள் பொறுக்கிக் கொள்ள வேற வயல் போக வேண்டாம், இங்கேயே இரு. ஹல்லேலூயா. இதுதான் உங்களுக்கான வயல், இதுதான் உங்களுக்கான சபை. இந்த சபை தான் உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த சபையிலிருந்து தான் கர்த்தர் உங்களை போஷிப்பார். இந்த சபையிலிருந்து தான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீ வேற வயலுக்கு போக வேண்டாம், இங்கே என்னிடத்திலே என் ஊழியக்காரனோடு என் ஊழியக்காரியோடு என் ஊழியக்கார பெண்களோடு இங்கேயே தரித்திரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, இதுதான் ஆண்டவர் எனக்கு நியமித்த வயல், இதுதான் எனக்கு நியமித்த சபை, இந்த சபையிலிருந்து கர்த்தர் என்னை உயர்த்துவார், இந்த சபையிலிருந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நிச்சயமா அவங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவேன், வேறொரு வயல் நான் போவதில்லை. ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவேன், வேறொரு வயல் நான் போவதில்லை. போவான் போவான் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. ஹல்லேலூயா. எனக்கு நல்ல வாய்ஸ் எல்லாம் கிடையாது, இருக்க வயசுல தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆனா ஆசை நல்ல வாய்ஸ் வேணும், பாடணும்னு. ஓகே. கர்த்தர் நிச்சயமாய் கதிர்களை பொறுக்க செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த நாள் நான் தேவனுடைய வயலுக்கு வந்தது நல்லது, இந்த நாள் நான் சபைக்கு வந்தது நல்லது, இந்த நாளிலிருந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். ரூத் இருக பிடித்து கொண்ட அதே தேவனை தான் நானும் நீங்களும் இருக பிடித்து கொண்டிருக்கிறோம். ரூத்தை ஆசீர்வதித்த அதே தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மகளே, இது உனக்கான வயல், இது உனக்கான சபை. நீ எங்கும் போக வேண்டாம், இங்கே என் ஊழியக்காரனோடு இரு, அப்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் உங்கள் ஊழியக்காரனை விட்டு நீங்க பிரியாமல் இருக்கும்போது கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் பரம்பரைக்கே கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார்.
ஹalleluya. இன்று சபையாராகி உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகளே நீ வேற வயலுக்கு போக வேண்டாம், நீ வேற எங்கும் போக வேண்டாம், நீ வேற எங்கும் மலைந்து திரிய வேண்டாம், இங்கேயே இந்த வயலிலே இந்த சபையிலே நீ நிலைத்திரு, அப்பொழுது உனக்கானது ஆயத்தமாகி கொண்டிருக்கும். ஹalleluya. உங்களுக்கானது ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. உங்கள் கண்கள் காணல, உங்கள் இருதயத்தினால் நீங்கள் உணரல, உங்க பார்வைக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் உங்களுக்கானதை கர்த்தர் பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு எனக்கானதை கர்த்தர் பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி நாங்கள் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறபடியா. ஹalleluya, ஹalleluya. ரூத் போவாசை பார்த்து சொல்லுகிறேன். நாங்கள் வாசிப்போம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை. ஹalleluya. யாருங்க இந்த ரூத்து? என்ன நடக்குது இப்போ? புரிஞ்சுது அந்த வசனம் உங்களுக்கு? ஒரு மோவாபிய ஸ்திரீ, புறஜாதி பெண், பெத்லேஹேமுக்குள்ள வர்றா. போவாஸ் அவளை பார்த்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே நீ போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். ஹalleluya. இந்த வயலில் நீங்க இருக்கும்போது ஒருவனும் உங்களை தொட முடியாது, சத்துரு உங்களை தொட முடியாது, உங்களை எதிரி உங்களை தொட முடியாது. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். என்ன ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. ஆண்டவர் சொல்றார், யாரும் உன்னை தொட முடியாது, யாருமே உன்னை தொட முடியாது. ஏன்னா நீ இருக்கிறது என்னோட வயல்ல. இந்த வயல்ல இருக்கும்போது யாரும் உன்னை தொடாதபடிக்கு நான் வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். ஹalleluya. உனக்கு தாகம் எடுத்தா தண்ணீர் குடி. எவ்வளவு நல்ல ஆண்டவர். போவாஸ் ஆண்டவருக்கு நிழலா இருக்கிறவர் தான் போவாஸ். ஆண்டவர், அதாவது நாங்கள் வாசிக்கும்போது போவாஸ் கர்த்தருடைய நிழலாட்டம். இப்ப கர்த்தரிடத்துல தஞ்சமாய் வந்தவங்களை கர்த்தர் ஒருபோதும் தள்ள மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரூத்துக்கான கட்டளை என்றைக்கு போடப்பட்டது? அன்றைக்கே போடப்பட்டிருக்கிறது. அதனால் தான் உனக்கு தேவ சமூகத்தில் நிற்க முடிகிறது. உங்களுக்கான கட்டளை இப்ப போடல, இது தற்செயலாய் நடக்கிறதும் அல்ல. என்றைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்தீங்களோ அன்றைக்கே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் திட்டத்தை வைத்திருக்கிறார். அதையும் தாண்டி கர்த்தர் திட்டம், நீங்க தாயின் கருவில் உருவாகும் முன்னமே திட்டம் போட்ட ஆண்டவர். என்றைக்கு நீங்க ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள்ள வயலுக்குள்ள வந்தீங்களோ அன்றைக்கே உங்களை குறித்த திட்டம் பரலோகத்தில் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அதை உங்கள் ஆவிக்குரிய கண்களால் நீங்கள் பார்க்க வேண்டும். உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மைகள் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். ஆமென் இல்லை? ஹalleluya, ஹalleluya. உங்களுக்கானதை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி விட்டார். உங்களுக்கான வயலிலே, உங்களுக்கான சபையில வைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க எத்தனை பேர் விசுவாசத்தோட கூட சொல்வீங்க, இனி வர்ற நாட்கள்ல இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார், இந்த சபையின் மூலம் என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். இப்போ ஒரு ஒரு இக்கட்டான, அதாவது ஒரு மூடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் வருகிற நாட்கள்ல இந்த சபையின் தோற்றத்தையே, அதாவது லெவலையே கர்த்தர் மாற்றுவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ தள்ளுண்டவனா இருக்கலாம், யாரும் உன்னை கனம் பண்ணாதவனா இருக்கலாம், ஐயோ ஒரு ஆராதிக்க இடமில்லையேன்னு கூட வருத்தத்தோடு இருக்கலாம், மேன்மை இல்லாம இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரத்துல நாங்கள் அடங்கி இருக்கும் போது, ரூத் எப்படி போவாசை இருக பிடித்து கொண்டாலோ அப்படி நாங்கள் கர்த்தரை பிடித்து கொள்ளும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுவார். ஹalleluya. அதை உங்கள் கண்கள் காணும். ஆமென், ஆமென். நாங்கள் ரூத் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமானால், உங்களுக்கான கோதுமையை கர்த்தர் ஆயத்தம் படுத்தி விட்டார். நாங்கள் வாசிப்போம் 2வது அதிகாரம் 14வது வசனம்.
என்ன நடந்தது? போவாஸ் ரூத்தோட பேசி கொண்டு இருக்கும் போதே ரூத்துக்கானது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு கதிர் பொறுக்க வந்தவளுக்கு போவாஸ் தன்னுடைய உணவை கொடுக்கிறார். எப்போ ஆயத்தமாகிச்சுது? எப்போ ரூத்து உணவு ஆயத்தமாகிச்சு? இங்கே சம்பாஷணை நடக்குது. அங்கள் பரலோகத்தில் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கார். இன்று வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அப்படியே கர்த்தர் உங்களுக்கானதை பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசத்தோட ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கானதை கர்த்தர் ஆயத்தம் படுத்தி விட்டார். இனி நீ அலைந்து திரிவதில்லை. உனக்கான வயலிலே, உனக்கான சபையிலே கர்த்தர் உனக்கு கோதுமையை ஆயத்தப்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குதுன்னா, ரூத் சாப்பிட்டு மீந்ததை தன்னுடைய மாமிக்கு வைத்து கொண்டாள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. உங்களை பார்த்து யாரெல்லாம் உங்களை வேணான்னு சொன்னாங்களோ, உங்களை பார்த்து யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ, உங்களை பார்த்து யாரெல்லாம் தலைவலி என்று சொன்னார்களோ, உங்களாலே அவர்கள் வாழும்படிக்கு கர்த்தர் உங்கள் கையிலே நன்மையானதை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை தள்ளினவர்கள் உங்களாலேயே போஷிக்கப்படுவார்கள். உங்களை வேண்டாம் என்று சொன்னவர்கள் உங்களிடத்தில் வந்து ஆசீர்வாதத்துக்கு காத்து கொண்டிருப்பார்கள். நிச்சயமா இது நடக்கும். ஏனென்றால் பொய் சொல்ல என் ஆண்டவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்ததை நிறைவேற்றாதிருப்பாரோ. கர்த்தர் சொன்னது ஒரு நாளும் வெறுமனே தலையில விழாது. ஆமேன். நீங்கள் ஒன்றை மாத்திரம் செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். அவர் வேலைக்காக காத்திருக்க வேண்டும். அதற்கு முன்பு நீங்க அவசரப்படுத்தினால் அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? உங்களை பார்த்து, என் வேலை இன்னும் வரவில்லை. அவருடைய வேலைக்காக காத்திருங்கள். என்னை எப்படி கர்த்தர் அவருடைய வேலைக்காக காத்திருக்க வைத்தாரோ அதே போல நீங்கள் காத்திருப்பீர்களானால் என்னை ஆசீர்வதித்த, என் குடும்பத்தை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தா. நம்ம எதுவுமே வாங்க தேவையில்லை. இப்போ நமக்கு என்னங்க இருக்கிற வரைக்கும் நம்ம அனுபவிக்கணும். அது காசு கொடுத்து வாங்கினா என்ன, சும்மா கொடுத்தா என்ன? ஆமாம் தானே? எங்கிட்ட நாங்கள் இருக்கிற இந்த வீட்டில் அவசரம் எங்கிட்ட ஏசி, அது இருந்த ஒரு பழைய ஏசி, அதுக்கப்புறம் அது ஒர்க் பண்ணலை. நாங்கள் போய் ஒரு 1 வீக்கில் அப்புறம் நான் சொன்னேன், என்னாண்டு வரை ஆசை காட்டி மோசம் பண்ண மாதிரி இப்படி ஆயிடுச்சே அப்படி. இப்போ நமக்கு புது ஏசி வாங்கி கொடுப்பாரோ தெரியல. ஆனால் கணவர் சொன்னார், இப்படி ஏசி ஒர்க் பண்ணல. ஒரு ஆள் அனுப்புனாங்க, அப்பயும் அது சரியில்லை. அப்போ நாங்கள் சொன்னாங்க, ஒர்க் பண்ணலை, வந்து செஞ்சோம். அடுத்த நாள் ஒரு புது ஏசி, பிராண்ட் நியூ, அப்படியே எங்கள் வீட்டுக்கு ஆட்களோடு அனுப்பி விட்டுட்டாரு ஃபிட் பண்ணுறது. அவர் அல்ல, கர்த்தர் செய்ய வைக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது உங்களுக்காக செய்ய கர்த்தர் மனுஷர்களை எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் அதிசயமான தேவன். ஹல்லேலூயா. நாங்கள் வாசிப்போம் ரூத் 2வது அதிகாரம் 15வது வசனம். ஹல்லேலூயா. என்ன ஒரு அதிசயம் பாருங்க. அவள் எப்படி வந்தால், முதலாவது என்ன, எங்க இருக்கிறார் ரூத்து? கதிர் பொறுக்கிறவர்களுக்கு பிறகே இருக்கிறார். 2வது அறுக்கிறவர்கள் பிறகே இருக்கிறார். இப்ப எப்படி இருக்கான்? இப்போது சுற்றிலும் மறிக்கட்டுகளுக்கு நடுவே இருக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல பொறுக்கி கொள்ள பின்னாடி இருந்தா, அதுக்கப்புறம் அறுக்கிறவர்கள் பிறகு இருக்கா, இப்போ அரிக்கட்டுகளுக்கு நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சுற்றிலும் அரிக்கட்டுகளுக்கு நடுவே ரூத் நிற்கிறாள். போவாஸ் அவளுக்காக சிலதை சிந்த விடுங்கள், இவளுக்கென்று சிந்தப்பட்டதை இன்னொருவர் வந்து எடுக்க முடியாது. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டதை இன்னொருவன் வந்து பிடுங்க முடியாது. உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறதை இன்னொருவர் வந்து பிடுங்க முடியாது. அது உங்களுக்கு தான். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் வந்தது நல்லது, கர்த்தர் இன்று என்னோடு பேசினார், இந்த நாளிலிருந்து கர்த்தரை ஆசீர்வதிக்க போகிறார், நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக எனக்கு செய்ய போகிறார் என்று விசுவாசத்தோடு கூட கரங்களை தட்டி நாங்கள் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உங்களுக்கானதை கர்த்தர் ஒருவருக்கும் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. நாங்கள் அவருடைய பாதத்தில் அடிமையாய் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் எங்களை அவருடைய கரத்தை தூக்கி எடுத்து எங்களை நிலைநிறுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அடிமை நான் ஐயா, என்னை காப்பாற்றுகிற கடமை அவருக்கு உண்டு. என்னை அடிமையாய் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் என்னை காப்பாற்ற போதுமானவராயிருக்கிறார். டைம் முடிஞ்சு போயிடுச்சு. இன்னும் 2 பாயிண்ட்ஸ் இருக்கு, சொல்லிடட்டுமா? இதுவரைக்கும் கர்த்தரை, அதாவது இதுவரையில் தேடாத நகோமி, விட்டு விட்டு போய் சொன்ன நகோமி இப்பொழுது அவள் கொடுக்கிற நன்மைகளை சாப்பிட்டு அவளை வாழ்த்துகிறதை நாங்கள் பார்க்கலாம். நீதிமொழிகள் 16:7 சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். ஹல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார், உன் சத்துருக்களை பார்க்க வைப்பார். ஹல்லேலூயா. ரூத் 3வது அதிகாரம் 8-9 பார்க்க போனோமானால், போவாசனுடைய பாதத்தருகே ரூத் படுத்திருந்தால் அவன் அரண்டு போய் யார் என்று பார்க்கிறான். நான் உமது அடியாள், நான் உமது அடிமை என்று அவள் போவாசிடம் சொல்கிறார். இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் திருப்ப வேண்டாம், நான் சொல்கிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம் என்னவென்றால், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இன்று அவருடைய செட்டைகளின் நிழலிலே வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. ரூத் சரித்திரம் படைத்தால் ரூத்தின் சரித்திரம் ஆரம்பமாகி விட்டது. எங்கேயோ பிரதேசத்துல மோவாபிய ஸ்திரீயா இருந்த ரூத் இன்று இயேசு கிறிஸ்து அவளுடைய வம்சத்திலிருந்து பிறக்கத்தக்கதாக கர்த்தர் அவளை உயர்த்தி இருக்கிறார். என்ன மேன்மை பாருங்க. ஒரு புறஜாதி பெண், ஒரு புறஜாதி பெண்ணுடைய வம்சத்திலிருந்து இன்று இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய வம்சாவளிக்கு கொண்டு வருவதற்காக இயேசு கிறிஸ்து கர்த்தர் ரூத்தை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் இந்த நாளில் உனக்கு கட்டளையிடுவார். அவருடைய செட்டைகளில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று கர்த்தர் உங்களை, நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று இன்றைக்கு நாங்கள் கர்த்தர் எங்களை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் எழும்பி நிற்போம். இன்றைக்கு கர்த்தருடைய செட்டைகளின் அடைக்கலமா வந்த உங்களுக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாக போகிறது, அதிகமான பலன் உண்டாக போகிறது. உங்கள் கண்கள் காண போகிறது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று எனக்கு தெரியாது, இதுவரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாளிலிருந்து ஒரு பொருத்தனையை பண்ணிக்கொள்வீர்களா? ஆண்டவரே, நான் உன் அடிமை. ஆண்டவரே, இதோ உங்கள் செட்டைகளில் நான் அடைக்கலமாய் வந்திருக்கிறேன். உங்களால் இருக்கிற நன்மைகளை, நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள ஒரு விஷயனை தகுதிப்படுத்துங்க. எல்லாரும் கரங்களை பரலோகத்துக்கு நேராய் நாங்கள் உயர்த்தி இந்த நாள் எங்களை அடிமையாய் ஒப்பு கொடுப்போமா? ரூத்
எப்படி போவாசுடைய பாதத்துல தன்னை அடிமையாய் ஒப்பு கொடுத்தாளோ, மரியாள் எப்படி கர்த்தருடைய பாதத்தில் வந்து தன்னை அர்ப்பணித்தாளோ, அதே போல் இன்று யாரெல்லாம் நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் உங்கள் அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறீர்களோ, மரியாளை போல ஒப்பு கொடுக்கிறீர்களோ, ரூத்தை போல ஒப்பு கொடுக்கிறீர்களோ, இன்றிலிருந்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை வீண் போகாது, அது தரையிலே விழாது. இந்த நாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிற நாள். இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறப் போகிறது. விசுவாசித்தால் நீங்கள் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக போகிறது, பெருக்கம் உண்டாக போகிறது, ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. எல்லா தடைக்கற்களையும் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக தேவனே, இதோ இந்த நாளை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே, இந்த நாளில் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி. ஆண்டவரே, தேவ ஆவியானவர் என்ன சொல்ல, ஆண்டவரே நீங்க பிள்ளைகளோடு என்ன பேச வேண்டும் என்று சொன்னீர்களோ, உங்க பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிவிட்டோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க பிள்ளைகளை வழி நடத்துவீராக, ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. கர்த்தர் அவர்களை உயர்த்துகிறவருக்கும் உங்க பலத்த கருத்துக்குள் அவர்கள் அடங்கி இருக்க என் ஆண்டவர் கிருபை செய்யுங்க. ரூத்தை போல தன்னை ஒப்பு கொடுக்க நீங்க உதவி செய்யும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.